கிறிஸ்தவரே, நில், கேள், கவனி, கைக்கொள் என்ற நிகழ்ச்சியிலே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பான வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற என் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, தெய்வமாகிய கர்த்தர் இந்த பூமியிலே நம்மை பிரித்தெடுத்து இந்த பூமியிலே தேவனுக்காக சாட்சியாக நிற்க வேண்டும் என்பதற்காகவே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிறோமா, அல்லது ரட்சிக்கப்படாதவர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பது அவரவர்களுக்கு மாத்திரமே தெரியும். நம்மை நாமே சோதித்து அறிய வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கிறது, ஆவிக்குரிய வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றும் ஒரு வசனத்திற்கு நேராக நாம் கடந்து போகலாம். சங்கீதம் 119 அதிகாரம் 1 வசனத்திலே, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். பரிசுத்த வேதாகமும் ஆண்டவரை நம்பினவர்களுக்கு ஒரு பெயரை கொடுக்கிறது. என்ன? பாக்கியவான்கள் என்று, பாக்கியவதிகள் என்று. எதற்காக அந்த வார்த்தையை ஆண்டவர் வசனத்தின் மூலமாக உபயோகப்படுத்துகிறார் என்றால், கர்த்தருடைய இந்த வேதத்தின் படி நடக்கணும். கர்த்தருடைய வேதம் நம் கையில் இருக்கிறது. ஒவ்வொருவரும் சபைக்கு போகும்பொழுது வேதத்தை சுமந்து போகிறோம். ஆனால் சுமந்து போகிற நம்முடைய நாட்களிலே, வாழ்க்கையிலே என்ன இருக்க வேண்டும்? கர்த்தருடைய வேதத்தின் படி நடக்க வேண்டும். இன்று திருச்சபைகளிலே பலவிதமான பிரசங்கத்தின் மூலமாக சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையுடைய உள்ளான நோக்கமே, ஒரு கிறிஸ்தவரானவர் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பேசப்படுகிறது, பிரசங்கிக்கப்படுகிறது, போதிக்கப்படுகிறது. அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அந்த வசனத்தையே கேட்காமல், அல்லது அந்த வசனத்தை அரையும் குறையுமா கேட்டுக்கொண்டு அந்த வசனத்தின் படி நடக்காமல், வேதம் நமக்கு நல்வழி காட்டி நல்ல ஆலோசனைகளை கொடுத்து ஒழுக்க ரீதியிலே நடக்க வேண்டும் என்று போதித்தால், அநேகர் அதற்கு தாறுமாறாய் அவர்கள் இஷ்டப்படி நடக்கிறார்கள். அதனாலே நமக்கு அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள், அநேக பலவீனங்கள், பிசாசுடைய தந்திரங்கள் இவைகளெல்லாம் சூழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து போடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெயர், 7 பெயர்ல ஒரு பெயர் கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு உத்தம மார்க்கத்தார் என்பதாக வேத வசனம் சொல்லுகிறது. நாம் யார் என்றால் உத்தம மார்க்கத்தார். உத்தம மார்க்கத்தார் என்பவர்கள் உத்தமத்திலே நடக்க வேண்டும். தேவனுடைய வசனத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில உத்தமம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். எந்த காரியத்திலும் நாம் கையிட்டு செய்கிற பிரயாசங்கள், நாம் உழைக்கிற உழைப்பில நாம் எது செய்தாலும் அங்கே உத்தமத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதற்காக தான் உத்தம மார்க்கத்தார் என்று நமக்கு ஒரு பெயர் வேதம் நமக்கு கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் யோசித்து பாருங்கள், நாம் எந்த அளவுல வேதத்துக்கு முக்கியப்படுத்துகிறோம், வேத வசனத்தை கேட்டு நடக்கிறோம். நாம் நடப்பதை
வேத வசனத்தின்படி நடப்பதை யார் பார்க்கிறார்களோ, யார் பார்க்காத போகிறார்களோ, ஆனால் நம்மை படைத்த தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பார்க்கிறார். அவர் நான் என்ன செய்கிறேன், என்னுடைய அசைவு என்ன, என்னுடைய இருதயம் என்ன, என்னுடைய செயல்பாடுகள் என்ன, நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பது ஆண்டவருக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வசனத்தின்படி நடக்க வேண்டும். அதுதான் யாக்கோப்புல கூட சொல்லுகிறார், வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்லாதபடி அதன்படி செய்யுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கவும் செய்யவும் செயல்படுத்தும் பொழுது ஆண்டவர் அதன் மூலமாக நமக்கு தர வேண்டிய, நமக்கு வர வேண்டிய அந்த நன்மை, ஆசீர்வாதங்கள், ஈவுகள், கிருபைகள் ஆண்டவர் கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில சற்று பின்னோக்கி பாருங்கள். கடந்த நாட்கள்ல எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வாழ்ந்தோம், எப்படியே இருந்தோம். ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவம் என்ற அந்த கட்டுக்கோப்பான ஒரு இடத்திற்கு வந்திருப்பதுடைய நோக்கம் என்ன என்றால், நம்முடைய வாழ்க்கை பூரணம் அடைய வேண்டும், பரிபூர்ணத்தான நிரப்பப்பட வேண்டும், நாம் மாற்றம் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்காகத்தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து அதன்படி நடக்கிறவன் உத்தமமார்கதார். அவருடைய வேதத்தின்படி நடக்க வேண்டும் என்பதாக நடக்க வேண்டும். நான் நடந்தால் என்னுடைய நடை கிறிஸ்துவை காட்டுகிறதாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை சாயலாக கொண்டு, கிறிஸ்துவுடைய குணலட்சணங்களை பெற்றுக்கொண்டு என்னுடைய நாட்கள், என்னுடைய ஒவ்வொரு நேரமும் என் வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். மாற 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 தெய்வத்துடைய சாயலை, அவருடைய குண லட்சணங்களை பெற்றுக்கொண்டு நாம் இந்த பூமியிலே உப்பாக வெளிச்சமாக வாழ முடியும். எனவே என் அன்பான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? வேதத்தின்படி, நம் கையில் இருக்கிற இந்த வேதத்தின்படி நடக்கிற ஒரு உத்தம மார்க்கத்தாராக நாம் காணப்பட வேண்டும். அதற்காக தான் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் ஆண்டவருக்காக வாழ நம்மை பழக்கிக் கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய தேவன், நாம் ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். அவருக்குள் வாழுகிற அந்த நிறைவான வாழ்க்கையில தெய்வம் நமக்கு பலவிதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்பது நாம் அறிந்து நாம் அவருக்காக வாழணும். ஆனால் வசனத்தின்படி, வேதத்தின்படி நமக்கு கொடுக்கிற அறிவுரை, புத்திமதிகள், ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடக்கிற ஒரு நல்ல உத்தம மார்க்கத்தாராக நாம் இருந்து கர்த்தருக்காக வாழ்வோம், கிறிஸ்துவை காட்டுவோம், கிறிஸ்துவுக்காக வாழ்வோம். கிறிஸ்து நம்மோடு இருந்து நமக்கு நன்மை செய்வார். ஆமென்.